வணக்கம் நண்பர்களே. சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ 1,00,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணதுக்காக யூடியூப்லேருந்து இந்த சில்வர் பட்டனை அனுப்பியிருக்கிறாங்க. இந்த சில்வர் பட்டன் உங்களுடைய ஒத்துழைப்பால் தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நான் நன்றியோடு பதிவு செய்து கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவு மேலும் மேலும் தொடர வேண்டிக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோக்காக ஆதரவு தெரிவித்து இதுவரை ஒத்துழைத்த நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை பதிவு செய்து கொள்கிறோம். நன்றி. நண்பர்களே, கிரேக்க தத்துவ வகுப்புகள் தொடங்க இருக்கின்றன. 28, 29 சனி ஞாயிறு இந்த மாதம். மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில், அதாவது தமிழ்நாடு இறையியல் கல்லூரின்னு சொல்லுவாங்க, அரசடியில், அங்கே தான் நடத்துகிறதா இருக்கிறோம். டிடிஎஸ்ன்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. அதற்கான பதிவு கட்டண தொகை நம்ம சொல்லியிருக்கிறோம் 1200 இன்னும் கூட நாட்கள் இருக்கின்றன. விருப்பப்படுகின்ற தோழர்கள் உடனடியாக இதில் கொடுத்திருக்கிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இமெயில் ஐடி நம்ம கொடுத்துருக்கிறோம். விருப்பப்படுகின்றவர்கள் வரலாம். ஏற்கனவே ஆர்வமுள்ள நிறைய நண்பர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 28, 29 வகுப்புகளில் சந்திக்க ஆர்வமாக இருக்கிறேன். உங்களைப் போலவே நானும். இன்றைக்கு நாம் நோம் சாம்ஸ்கி பற்றி பார்க்க போகிறோம். நோம் சாம்ஸ்கி ஒரு கான்டெம்பரரி ஃபிலாசபர், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தத்துவ அறிஞர் என்பது பலருக்கு தெரியும். 1928 பிறந்தவர். அவர் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வயது 95 ஆகிவிட்டது. போன ஜூன் மாதம் கூட அவருக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரோக் வந்துச்சு. நல்ல காலம் அந்த ஸ்ட்ரோக்லேருந்து அவர் மீண்டு விட்டார் என்ற ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். நோம் சாம்ஸ்கியை பார்க்கணுன்றதுக்காக நான் அமெரிக்கா சேர்ந்திருந்த போது எம்ஐடியில், மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, எம்ஐடி பாஸ்டனில் இருக்குது, அங்கு அவருடைய துறைக்கு சென்று பார்க்க சென்றேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிட்டவில்லை, ஏனென்றால் அவர் இன்றைக்கி இல்லை. ஆனால் அவருடைய அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே போய் உட்காரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான ரூம்லாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு அறையில் அவர் சுற்றிலும் புத்தகங்களும் ஒரு என்ன சொல்கிறது, ஒழுங்கமைக்கப்படாத ஒரு அறை அது. அங்கே தான் அவர் உட்காந்துட்டு தன்னுடைய பங்களிப்புகளை செலுத்தி இருக்கிறார் என்று தெரியும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு ஆசைக்காக இந்த தகவலை நான் சொன்னேன் உங்களிடம். அப்படிப்பட்ட ஒரு சாம்ஸ்கி என்பவர் நம்ம ஈர்ப்பதற்கான காரணங்கள் பல இருக்கின்றன. நோம் சாம்ஸ்கி ஆக்சுவலி ஒரு லிங்குஸ்டிக் ஃபிலாசபர். அவர் லிங்குஸ்டிக் ஃபிலாசபர்னால் மொழியியல் தத்துவ அறிஞர். அவர் நம்ம இது வரைக்கும் நிறைய ஃபிலாசபி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனால் மொழியியல் குறித்து ஆழமான எந்த காணொளிகளையும் நாம் இது வரைக்கும் பதிவேற்றம் செய்யவில்லை. அதற்கு முக்கியமான காரணம் ரொம்ப டெக்னிக்கலான ஒரு சப்ஜெக்ட். அது உடனடியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனால நம்ம லிங்குஸ்டிக் சைடில் போகலை. ஃபிலாசபி ஒரு லிங்குஸ்டிக் டேர்ன், அதாவது டேர்ன் என்றால் திருப்பம், மொழியியல் சார்ந்த திருப்பம் மேற்கொண்டதாக லுட்விக் விட்கென்ஸ்டைன் அவர்கள் சொல்லுவார்கள். ஏனென்றால் மேற்கத்திய தத்துவ ஞானத்திலே தத்துவமானது ஒவ்வொரு டொமைனை கடந்து போயிட்டே இருக்கு. ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டை அதை மறுதளித்து புதிதாக ஒன்று கொண்டிருக்கிறது. அதில் ஒரு கிளையாகத்தான் நம்ம லிங்குஸ்டிக் ஃபிலாசபியை பார்க்குறோம். ஆக்சுவலி நோம் சாம்ஸ்கி ஒரு லிங்குஸ்டிக் ஃபிலாசபராக தான் அகாடமிக் கேரியரை பிகின் பண்ணுறார். அது சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அவருடைய மனைவி தான் லிங்குஸ்டிக்ஸில் பிஹெச்டி பண்ண ட்ரை பண்ணதாகவும், இவர் அவங்களுக்கு உதவி செய்ய போன பொழுது அந்த சப்ஜெக்டில் அவருக்கு ரொம்ப ஆர்வம் அதன் ஊடாக பயணப்பட்டு தன்னுடைய ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். லிங்குஸ்டிக் என்றால் மொழியியல். ஆனால் சாம்ஸ்கியை மொழியியல் சார்ந்த தத்துவ பங்களிப்பிற்கு பாராட்டுகிறார்களோ இல்லையோ, பாராட்டுறாங்க. அவருடைய அரசியல் சார்ந்த விமர்சனங்களுக்கும் சமூக பிரச்சனைகள் சார்ந்து அவர் முன்வைக்கின்ற கருத்துக்களுக்கும் உலகெங்கிலும் ஒரு கவனம் இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறான்னு எல்லாரும் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஏன்னா உலகத்தில் பல அரசியல் பிரச்சனைகள் நம் கண்ணுக்கு முன்னால் இருக்குது. அத்தனை பிரச்சனைகள் குறித்தும் அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புத்திஜீவியாக, வலுவான என்ன சொல்கிற பப்ளிக் இன்டலெக்சுவல்னு சொல்கிறார். அவர் கூட ஒரு பப்ளிக் இன்டலெக்சுவலாக இருந்து எந்த சார்பும் இல்லாமல் அவர் கருத்துக்களை முன்வைப்பார். இந்த காணொளியில் நம்ம அவருடைய அரசியல் குறித்த பார்வைகளைத்தான் முன்வைப்பதாக இருக்கிறோம்.
ஆனாலும் அதற்கு முன்னால் மொழியியல் சார்ந்து அவர் என்ன செய்தார் என்பதை வந்து ஓரிரு நிமிடங்களில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். லிங்குவிஸ்டிக் காம்பிடன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. மொழியியல் திறன். இது லிங்குவிஸ்டிக் காம்பிடன்ஸ்னாக்க லாங்குவேஜ் கெப்பாசிட்டி. ஒரு குழந்தை பிறக்குது, அது எப்படி பேசுது மொழியை அப்படின்னு வந்து ஆராய்ச்சி செய்து பார்க்குறாங்க. அதுக்கு 2 விதமான பதில் இருக்கிறது. ஒரு பதில் வந்து இந்த சமூகத்திலிருந்து அது கற்றுக்கொள்கிறது, சமூகத்திலிருந்து மொழியை வந்து கற்றுக்கொள்கிறது. இதுதான் வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு தெரியும். அதுதான் வந்து அந்த மொழியிலிருந்து அதன் ஊடாகத்தான் அந்த அறிவையும் கூட பெற்றுக்கொள்கிறது. மொழி இல்லை என்றால் அறிவு என்பது சாத்தியப்படாமல் போயிடும். இது வந்து சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறது என்று சொல்வதற்கு போனாக அமைப்பியல் சார்ந்த மொழியியல் கோட்பாட்டாளர்கள், சமூகவியல் சார்ந்த மொழியியல் கோட்பாட்டாளர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, புற உலகிலிருந்தான் மொழிக்கான திறன் கிடைக்கின்றது, பயிற்சியின் மூலமாக அது செழுமைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை தாண்டி வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் நோம் சாம்ஸ்கி. நோம் சாம்ஸ்கி என்ன சொல்கிறாரு, குழந்தைகள் பிறக்கும் போதே அது உள்ளுக்குள்ளே வந்து வெறும் க்ளீன் ஸ்லேட்டாக அது பிறக்கிறது இல்லை, அது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கூறு இருக்குது. என்ன கூறுனா அதுதான் வந்து மொழியியல் சார்ந்த திறன் அப்படின்றாரு. ஒரு லிங்குவிஸ்டிக் அப்பாரட்டஸ் அது உள்ளுக்குள்ளே இருக்குது. அது சூழலுக்கு ஏற்ற மாதிரி வளப்படுகிறது, பலப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்ட்ராக்ட் ஆக அந்த க்ரியேட்டிவ் எனர்ஜின்னு நினைக்கிறார். ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கூறானது வந்து குழந்தை பிறக்கும் போதே பிறந்துடுது. அது மொழியியல் சார்ந்த ஒரு கூறு திறன். அந்த மொழியியல் திறன் என்பது பிறப்பிலேயே வருகிறது. அதுதான் வந்து ஒரு க்ரியேட்டிவ் எனர்ஜியாகவும் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமான லாங்குவேஜ்லாம் எடுத்து வச்சு சென்டென்சஸ் ஃபார்மேஷன், ஒரு சென்டென்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறோம் நம்ம, எப்படி வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி மூலமாக ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப செழுமையான ஒரு அழகான ஒரு மொழி தமிழில் வந்து நீங்கள் வந்து கவிதைகளை வைக்கும்போது அதை நான் எப்படி ரசிக்கிறேன், ரசிப்பதற்கு எனக்குள்ளேயும் ஒரு ஆண்டனா இருக்கணும் இல்லைங்களா. ஒரு நல்ல பாட்டை வந்து சினிமாவில் வைக்கிறேன்னா வானம் எனக்கு ஒரு போதி மரம் நாளும் எனக்கு ஒரு சேதி தரும் சொன்னாக்க ரசித்தவங்க லட்சக்கணக்கான பேர் அன்றைக்கி. அதை ரசிக்கிறதுக்கான கூறு இருக்கணும் என்றால் வெறும் மொழி சார்ந்த கூறு அல்லது அதையும் தாண்டி ஒரு ஆக்கப்பூர்வ சக்தியானது, மொழி சார்ந்த ஒரு சக்தியானது மனிதருக்குள் இருக்கிறது என்பதுதான் வந்து இவருடைய நிலைப்பாடாக இருந்தது. அதுதான் வந்து லிங்குவிஸ்டிக் காம்பிடன்ஸ்ன்னு சொல்வார். இதுக்கு பிறகு வந்து நிறைய அந்த காம்பிடன்ஸ் பேஸ் பண்ணி பின்னால் ஹேபர்மாஸ் வந்து இதெல்லாம் நிறைய பேசியிருக்காரு. காம்பிடன்ஸ் பற்றிலாம் கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவார். தொடர்பாற்றல் என்றார். அது ஒரு ஆற்றலாக அவர் வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு கோட்பாடாக மாற்றுகிறார் ஹேபர்மாஸ் குறித்து நாம் காணொளி ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். ஹேபர்மாஸும் வந்து 1929 பிறந்தவர். அவரும் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அவருடைய பங்களிப்பு பிரம்மாண்டமான பங்களிப்பு. தியரி ஆஃப் கம்யூனிகேட்டிவ் ஆக்ஷன்ற அவருடைய நூல்கள்லாம் வந்து இனி வரைக்கும் வந்து அதை படித்து புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சிரமமான விஷயமா இருக்கும். என்னுடைய பிஹெச்டி கூட ஜெகன் ஹேபர்மாஸ் மேலே தான் இருக்க வச்சுக்கலேன். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பார்க்க போகிறது வந்து நோம் சாம்ஸ்கி பற்றி தான். சாம்ஸ்கி அவர்கள் வந்து மொழி சார்ந்த இம்மாதிரியான தன்னுடைய கோட்பாடுகளை வைத்த அதே வேளையில் அதிலிருந்து விடுபட்டு அவர் வந்து அரசியல் சார்ந்த தன்னுடைய கூர்மையான பதிவுகளை வைக்க தொடங்குகிறார். சாம்ஸ்கி 1945 மொழியியல், கணிதம், தர்க்கம் போன்ற சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறார். ஹீப்ரு மொழி மீது ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார். அவருடைய பிஹெச்டி தீசிஸ் இருந்தது மார்ஃபோனமிக்ஸ் ஆஃப் த மாடர்ன் ஹீப்ரு அப்படின்னு ஒரு டைட்டில் எழுதுறார். மார்ஃபோனமிக்ஸ்ன்னு சொல்கிறார் அவர். மார்ஃபோனமிக்ஸ் ஆஃப் த மாடர்ன் ஹீப்ரு, நவீன ஹீப்ருனுடைய அந்த ஒலியியல் என்று நாம் சொல்லலாம். அது ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க, உருப்பொலியனியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது ஃபொனடிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்படித்தான் அவருடைய ஆய்வானது தொடங்குகிறது. இது வந்து ஒரு சலசலப்பை உண்டாக்குகிறது. அதன் மீது நிறைய பேர் ஆய்வு மேற்கொள்கிறார்கள். நான் சொன்னது போல் லிங்குஸ்டிக்கில் ஒரு பெரிய ஃபிலசாபிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து அது கொடுக்க தொடங்குகிறது. அந்த வகையில் தான் வந்து அவர் வந்து அறிமுகமாகிறார். பிறகு மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாஸ்டனில் அவர் வந்து பணிக்கு செல்கிறார். அவர் சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகள் வந்து அங்கேயே பணிபுரிஞ்சிருக்கிறார். நம்ம ஊரில் தான் அந்த ரிட்டையர்மெண்ட்லாம் உண்டு.
அங்கே வந்து சீனியர் ப்ரொஃபஸர்ஸு எமிரிட்டஸ் ப்ரொஃபஸர்ஸ்னால் சொல்லுவாங்க நம்ம ஊர்லேயும். ரிட்டையர் ஆனவர் டெல்லியிலலாம் வந்து நிறைய அந்த மாதிரி பேராசிரியர்களுக்கான அவங்களுக்கு ஊதியத்தையும் கொடுத்து ஒரு சிறப்பு பிரிவை கொடுப்பாங்க. அவங்க வந்து ஆய்வு மேற்கொண்டு அதன் மூலமாக தங்கள் பங்களிப்பை செலுத்திக் கொண்டே இருப்பார்கள். அப்படி ஒரு ஆய்வாளராகத்தான் வந்து சாம்ஸ்கி எம்ஐடியிலே செட்டில் ஆகிட்டார். சாம்ஸ்கினாலே எம்ஐடி தான். அந்த அளவுக்கு வந்து அவர் அங்கே இருந்து சிறப்பான பங்களிப்புகளை மேற்கொண்டிருக்கிறார். நிறைய கட்டுரைகள், எவ்வளோ புஸ்தகங்கள்ன்றீங்க. அவருடைய இந்த லாங்குவேஜ் தவிர மற்ற துறையில் அவருடைய பங்களிப்பு பார்த்தா அரசியல் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு ஏராளமான புத்தகங்கள் வந்து அவருடைய பெயரிலே வந்திருக்கிறது. கூட்டாகவும் சேர்ந்து எழுதியிருக்கிறார் அவர். அது குறித்தெல்லாம் சுருக்கமாக நான் பார்க்கலாம். சாம்ஸ்கி அமெரிக்க இடதுசாரி என்று சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிஸ்ட் ஃபிலாசபர் போல தான் பேசுவார். ஆனால் அவர் வந்து தன்னை வந்து லிபர்டேரியன் சோஷியலிஸ்ட்னு சொல்லிட்டார். ஒரு தாராளவாத சோஷியலிஸ்ட். அவர் சமதர்மம் பேசுவார். அது உள்ள வந்து கம்யூனிசம் போல கடுமையான அதிகார குவிப்பும் கட்டுப்பாடும் இல்லாத ஒரு தத்துவமாக அதை அவர் பார்த்தார். லிபர்டேரியன் சோஷியலிசம். இதனுடைய அடிப்படை நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய பெரிய அரசு என்பது அதிகார குவிப்பு மையங்களாக இருந்து அடக்குமுறையை ஏவுகின்றன. அது வந்து சோவியத் ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்க அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இரண்டுமே ஒரே வேலையை தான் செய்கிறதாக அவர் கருதுகிறார். அப்போ சோவியத் இப்போ இல்லை, சோஷியலிஸ்ட் ஸ்டேட்டாக தங்களை டிக்ளேர் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு சோஷியலிஸ்ட் ஸ்டேட்டில் கூட வந்து ஒரு லிபர்ட்டி வந்து இல்லைன்னு பார்த்தார். இப்போ மனிதனுக்கு அடிப்படை தேவை வந்து சுதந்திரம். ஒரு மனிதனுக்கும் மாண்பு இருக்கிறது. அது அறம் சார்ந்து வளர்க்கப்படுவதற்கு அமைப்புகள் உதவ வேண்டும். அப்படின்னா எனக்கு அவரவர்களுடைய சுதந்திரத்தை, இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் வந்து வழங்கப்பட வேண்டும், அரசினால் கொடுக்கப்பட வேண்டும். அது பெரிய பெரிய அரசு இருந்தால் என்ன ஆகுனாக்கா, அது ஒரு ராஜ்யமாக ஆயிடும், பெரிய நேஷன் பில்டிங் ஆயிடும். மக்களுக்கு வந்து அந்த சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கான வெளி கிடைக்காமல் போய்விடும். அடக்குமுறைகள் அரசினாலே ஏவப்படும். அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு, இது சரிப்பட்டு வராது. முடிஞ்ச வரைக்கும் வந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு குழுக்கள், மக்களுடைய பிரதிநிதிகள், தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகள், இவங்க தான் வந்து அந்த அமைப்பை வந்து ஆளுகை செய்ய வேண்டும். அவங்க தான் வந்து முடிவு எடுக்கணும். டிசிஷன் மேக்கிங்கில் வந்து மக்கள் இருக்கணும். இந்த டிசிஷன் மேக்கிங்கில் மக்கள் இருக்கணும்னாக்கா ஏதோ எலெக்ஷன் அன்னைக்கு மட்டும் ஓட்டு போட்டு எடுக்கிறது இல்லை. ஒவ்வொரு தீர்வுகளிலும் அவங்களுடைய பங்களிப்பு இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஒரு ஸ்கூல் நடத்துறதுனாக்கா அந்த பப்ளிக், அந்த ஊரில் இருக்கிற பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி மக்களுக்கான ஒரு அமைப்பாக எல்லாம் வந்து ஆக்கப்பட வேண்டும் என்றால் அதுதான் ரியல் ஜனநாயகமாக இருக்கக்கூடாது. அப்போ இவர் சொல்லக்கூடிய டெமோக்ரஸின்றது அரசியல் கட்சிகள் இல்லாத ஒரு டெமோக்ரஸி பேசுகிறார். அது சாத்தியம் என்று நினைக்கிறார். அதற்காக தான் தொடர்ந்து குரல் எழுப்புகிறார். எதுவுமே வந்து ஒரு கட்சியோ அல்லது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இனத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸோ மட்டுமே வச்சு நம்ம தீர்வுகளை வழங்க ஆரம்பித்தால் அது வந்து ஆட்டோக்ராட்டிக்காக போயிடும்னு நினைக்கிறார். எதேச்சதிகாரம் தான் அங்கே அதிகரிக்கும் என்பது அவருடைய கண்ணோட்டமாக இருக்குது. அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து இந்த அவர் சொல்லக்கூடிய லிபர்டேரியன் சோஷியலிசமானது இருக்கின்றது. மக்களுடைய பிரதிநிதிகள் சொன்னாங்க, அந்தந்த ஏரியாவில் வந்து நிறைய பிரதிநிதிகள் இருப்பாங்க. ஒரு தொழிற்சாலை இருக்கிறதுனா அந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அந்த உற்பத்தி முறையிலும் அந்த பண்டங்களை வந்து எப்படி வழங்க வேண்டும், வெளியில் எப்படி கொண்டு போனதுலேயும் வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறோம் பாருங்கள், அந்த ஒர்க்கருக்கு வந்து உரிமை இருக்கணுன்றார். இப்போ அந்த உரிமையெல்லாம் யாரும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கம் வச்சுக்கிற உரிமை இல்லாத போய்விட்ட ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஆகையினால் அவர் ரொம்ப வருத்தப்படுறது. எல்லாரையுமே வந்து நசுக்கி வைக்கிற ஒரு ஏற்பாடு தான் அங்கே நடந்திருக்குது. அதுவும் ஆஃப்டர் குளோபலைசேஷன் இன்னும் அது தீவிரப்பட்டு போய் வந்து அந்த ஒர்க்கர்ஸ் வந்து டோட்டலாக வந்து அந்நியப்பட்டு இருக்கிறார்கள். தொழிலாளர்கள் வந்து தாங்கள் செய்கிற தொழில் மீது ஏதோ கூலிக்காக வேலை பார்க்குறாங்க. அவங்க அதில் வந்து உங்களுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் அவங்களுக்கு கண்ட்ரோல் எதுவும் இல்லை. இது ஒரு சமூகவியல் சார்ந்த தத்துவம் தான் இது மேலே வந்து ஒரு கண்ட்ரோல் வேணாக்கா அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு அங்கே அதிகாரத்தில் மையத்தில் வந்து அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு கருத்தியல் சார்ந்த வந்து கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி தெரியும். ஆனால் அவர் வந்து சோவியத் ரஷ்யா வந்து விமர்சனம் பண்ணிட்டார். எனக்கு அவர் என்ன சொல்கிறார், ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ரஷ்யா, ரெண்டுமே வந்து பெரிய பலசாலிகள்.
இவங்க வந்து இவர்களுடைய அந்த பூட்ஸ் கால் வந்து எப்பவுமே மக்களுடைய தொழிலாளிகளுடைய கழுத்தில் தான் நசுக்கிட்டு இருக்கின்றார். சோவியத் ரஷ்யாவில் கூடுதலாக கொஞ்சம் உரிமைகள் தொழிலாளர்களுக்கு இருக்கலாமே தவிர அவர்களுக்கு முழு உரிமை வழங்கப்படவில்லை என்பதை வந்து அவர் வந்து உறுதியாக அப்பயே சொல்லிட்டார். அதனால் வந்து தொடர்ந்து அவருடைய கிரிட்டிக்கலாக பார்க்குற பார்வை என்னன்னாக்க, மனிதர்களுக்கான சுதந்திரத்தை மறுப்பது தான் வந்து வல்லரசுகளுடைய நோக்கமாக இருக்கிறது என்பது தான். அதற்கு மாற்றாகத்தான் இந்த லிபரல் சோசியலிஸ்ட் வந்து முன்வைக்கின்றார். ஆக இப்படித்தான் அவருடைய பார்வைகள் தொடங்குகின்றன. அவர் ஏன் இப்படி வந்து சமூகத்தை பற்றி அக்கறைப்படணும்னு பார்த்தாக்க, சின்ன வயதில் அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை அவர் வந்து நினைவு கூறுகிறார். அதாவது ஒருத்தர் வந்து இவர் வந்து இளம் வயதில் இருக்கும்பொழுது ஒருவர் வந்து இன்னொருத்தர் அடிக்கிறார். ஒரு சின்ன பையனை போட்டு ஒரு ஆள் அடிக்கிறார். அதை போய் இவரால் தடுத்து கேட்க முடியல. நம்ம கூட பல சமயங்களில் பார்க்குறோம், சாலைகளில் பொது இடங்களில் வந்து யாரையும் அடிக்கிறாங்க. நம்ம போய் ஏன் அடிக்கிறதுன்னு கேட்க மாட்டோம். ஏனென்றால் நமக்கு சம்மந்தம் இல்லை நினச்சிட்டு போயிடும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு குறுகுறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கோம், நம்ம தடுத்துருக்கலாமோ, அந்த சின்ன பையன் அடி வாங்கிறத நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டுமேனு. அந்த குறுகுறுப்பு தான் மிகப்பெரிய ஒரு குற்ற மனப்பான்மையாக மாறி இவர் வந்து பின்னால் வந்து சமூகம் குறித்து வந்து பேச தொடங்குகிறார். அமெரிக்கா வந்து பிற நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்தும் பொழுது ஒரு அமெரிக்க குடிமகனாக இருந்தாலும் கூட ரொம்ப போல்டாக வந்து வெளியில் வந்து அமெரிக்க நாட்டினுடைய அரசனுடைய அந்த நடவடிக்கைகளை வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதுவும் பாஸ்டன் MIT-லேருந்து ஒரு கண்டனம் வருகிறது என்றால் அது உலகத்தையே ஈர்க்கக்கூடிய கண்டனமாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு அரசாங்கம் வந்து எதாவது செஞ்சிடுவாங்களோன்ற எந்தவித அச்சமும் இல்லாமல் அவர் தன் குரலை வந்து வெளிப்படுத்த தொடங்கியது கவனிக்கத்தக்க விஷயம் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி சாம்ஸ்கி வந்து 1964 அமெரிக்கா வந்து வியட்நாம் வாரில் வந்து இன்வால்வ் வராங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வியட்நாம் அந்த கொரில்லா யுத்தம் நடக்கிறது, போராளிகள் அவர்களை ஒடுக்குவதற்காக அரசாங்கம் வந்து முயற்சி எடுக்கும்போது அமெரிக்கா முழுக்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே உள்ளே போய் தங்களுடைய ஆர்மியை அனுப்பி பல $1000 செலவு பண்ணுறாங்க. இதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள், வியட்நாமிய மக்கள். அங்கே வந்து யுத்தம் நடக்கிறது, உள்நாட்டு யுத்தம் நடக்கிறது. அதில் வந்து நிறைய பேர் மடிந்து விடுகிறார்கள். அந்த மண்டையோடுகளெல்லாம் குவித்து வைத்த காட்சிகளெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு கொலைகார யுத்தத்தில் அமெரிக்க அரசு போய் வந்து தலையீடு செய்து அதுக்கு மக்களுக்கு எதிராக நிற்பதை வந்து சாம்ஸ்கியால் பொறுத்துக்கவே முடியல. அதனால தான் வந்து அவர் கடுமையாக அதை விமர்சனம் பண்ணி வந்து பேச தொடங்குகிறார், எழுத தொடங்குகிறார். அரசாங்கம் வந்து இப்படி செய்யக்கூடாது, மக்களுடைய வரிப்பணத்தை மொத்தமாக கொண்டு போய் அந்த நாட்டை தாங்கள் அடிமையாக்க வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு உதவி செய்ய தப்புன்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாரு. மக்களை கொன்றதை பற்றி கண்டனம் தெரிவிக்கிறார். அமெரிக்கா மாதிரி நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, பிற நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்துவது தான் அவங்க வந்து விரும்புகிறாங்க. அதைத்தான் வல்லரசு என்று நம்ம சொல்கிறோம். நம்ம நாட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படின்வாங்க. வல்லரசு என்றால் என்ன என்ற புரிதல் இவர்களுக்கு என்ன இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே வல்லரசு என்பது பிற நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற அரசு. அது நம்ம நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு பலம் கொண்ட அரசுன்றது வேறு, வல்லரசுன்றது வந்து வேறு. அது வந்து இப்போ நமக்கு கீழே அடிமைகளாக நாடுகளை வச்சுருக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ இந்தியா கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன நாடுகள் மீது நம்முடைய ஆதிக்கத்தை செலுத்த விரும்புவோம். அது பெருமையாக கூட நினச்சிக்கிறோம். அப்படி அல்ல. அது வந்து மனிதநேயத்துக்கு எதிரான ஒரு விஷயம் சொல்லிட்டு கொண்டு வர்றார். இங்கே தான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு, சிவில் ரைட்ஸ் இஷ்யூஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. அப்போ இவர் மீது வந்து அரசாங்கம் கடுமையான கோபத்தை கொள்ளுகிறார்கள். இயற்கையாக இது நடக்கக்கூடிய விஷயந்தான் இது. ஆக இவர் என்ன சொல்கிறார், இந்த தருணத்தில் சொல்கிறாரு, த ரோல் ஆஃப் இன்டலெக்சுவல்ஸ்ன்ட்டு ஒரு புக் எழுதுகிறாரு. ஐ திங்க் 1967 நினைக்கிறேன். ஒரு ரோல் ஆஃப் இன்டலெக்சுவல்ஸ், புத்திஜீவிகள் ஒரு நாட்டிலே என்ன ரோல் ப்ளே பண்ணணும்னு அவர் வந்து எழுதுகிறார். எல்லா நாடுகளுக்குமே இது பொருந்தக்கூடியது. இது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய அறிவாளிகள், புத்திஜீவிகள் எம்மாதிரியான பங்களிப்பை வழங்கினால் அந்த நாட்டிலே சரியான ஜனநாயகமானது நிலைபெறும் என்பதை வந்து உணர்த்துகிறார் அவர். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், உள்ள நிலையை முதல்ல வந்து பார்க்குறாரு. இன்றைக்கி என்ன இருக்குதோ அதுதான் வந்து 60s 70sலேயே இருந்திருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, பாதி பேர் ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், சயின்டிஸ்டாக இருக்கட்டும், அரசாங்கத்துக்கு திட்டமிட்டு கொடுக்குறவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அரசின் அதிகாரத்தினுடைய கருணையை பெற விரும்புகிறார்கள். அதுக்குள்ளேயே ஒட்டி நிற்கிறாங்க.
அதனால் மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருந்தால் கூட உண்மையை வந்து மறைக்கிறாங்க அவங்க. குறிப்பாக அவர் முன்வைத்தது வந்து அந்த வியட்நாமில் நடந்த போரில் வந்து அரசாங்கம் அமெரிக்க அரசு ஏற்படுத்திய அழிவு, அதை பற்றியே பேச மாட்டுறாங்க. உண்மையிலே சொல்ல போனாங்க, மற்ற நாட்டில் போர் நடக்கும்போது தலையிடுறது வந்து அரசாங்கத்துக்கு, குறிப்பாக அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய வழக்கமாகவே இருந்து வருகிறது. எந்த நாட்டிலையும் சண்டை நடக்கூடாது, இவங்க ஏதாவது ஒரு வகையில் உள்ளே போயிடுவாங்க. இதை வந்து அவரே சொல்கிறார். இந்தியா கூட IPKF அனுப்பினாங்க, அங்கே அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது. பொதுவாக நம்ம ஆர்மியை மற்ற நாடுக்கு அனுப்புறது வந்து ஏதாவது ஒரு பிரிவுக்கு சாதகமாக அது வந்து ஏற்புடையதான ஒரு விஷயமாக ஜனநாயகத்தில் கண்டிப்பாக இருக்காது. அதுதான் வந்து அவர் சுட்டி காட்டுகிறார். அப்போ தான் சொல்கிறார், இந்த இன்டெலெக்சுவல்ஸ் என்ன பண்ணுறாங்க, போய் சொல்கிறாங்க. இல்லைனாக்கா அவங்க வந்து அரசாங்கத்தை கூட ஒட்டி இருக்கிறாங்க, தங்களுடைய லாபத்துக்காக அவங்க செய்கிறாங்க. அரசாங்கம் இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. அரசாங்கன்றது யாருனாக்க, யாருன்னா அந்த அரசாங்கம்னா யாருன்னு சொல்கிறார் அவர். அமெரிக்க அரசு மட்டும் இல்லை, பல்வேறு அரசாங்கம் வந்து கேபிட்டலிஸ்ட் அரசாக தான் இருக்குது. கேபிட்டலிஸ்ட் அரசுனாக்க முதலாளித்துவத்திற்கு ஒத்து ஊதுகின்ற ஒரு அதிகார மையமாகத்தான் அரசு இருக்கிறது. பெரும் முதலாளிகள், மிகப்பெரிய கார்ப்பரேட்ஸு, அவங்களுடைய நலத்திட்டங்களுக்கு, அவங்களுடைய நலனுக்காக அவர்கள் எப்படி வந்து பணக்காரர்கள் ஆகணும், அவங்க வந்து எப்படி வளரணும் அப்படின்றதுக்கான திட்டங்களைத்தான் வந்து அரசு மேற்கொள்ளுகிறது. அதை கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டாக கொண்டு போகிறாங்க. அதை மேற்கொள்வதற்கான திட்டங்களை வந்து அதற்கேற்ற மாதிரி தீட்டி கொடுக்கின்ற வேலையைத்தான் வந்து இந்த புத்திஜீவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மொழிப்பற்றாளர்களாக இருக்கிறாங்க, சில பேர் மொழி சார்ந்த கொள்கையை கொடுக்குறாங்க என்றார் அவர் லிங்குஸ்டிக் ஃபிலாசபர் சொல்கிறார். நம்ம ஊர்லேயும் வந்து அது ரொம்ப இயல்பாக நடந்து கொண்டிருக்கிற விஷயமா இருக்குது. கல்விக் கொள்கைன்னு ஒன்று தீட்டுவாங்க, அதுவுடைய யாருக்கு அடிப்படை நலன்னு பார்த்தாக்க அது அந்த பெரும் முதலாளிக்கான ஒரு நலனாகத்தான் இருக்கும். இதுதான் வந்து கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் மாற்று வைக்கும் பொழுது இவருக்கு வந்து அதில் வந்து உடன்பாடு இல்லை. விமர்சனங்கள்னு சொல்லும் பொழுது பெரும்பாலும் வந்து எல்லா கருத்தியல்களும் வந்து ஜனநாயகத்துக்காக பேசும்போது விமர்சனங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதற்கான மாற்று என்று வரும்பொழுது தான் வந்து நமக்கு வந்து வேறுபாடுகள் உண்டாகின்றன. அந்த வகையில் வந்து இவர் வந்து இந்த மக்களுடைய நேரடி பங்கேற்பு இருப்பதற்காக புத்திஜீவிகள் வந்து அலோவ் பண்ணுறதே இல்லை அப்படின்றார். இதான் அப்போது இதை வந்து எடுத்து பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதுன்னு கருதுகிறார் அவர். பப்ளிக் டொமைனில் இந்த பப்ளிக் இன்டெலெக்சுவல்ஸ்னு சொல்லக்கூடிய பொது தளத்திலே பேசக்கூடிய அறிவுஜீவிகள், புத்திஜீவிகள் வந்து அச்சமின்றி வந்து முதல்ல வந்து கடுமையான தங்களுடைய விமர்சனங்களை வந்து இம்மாதிரியான திட்டங்கள் மீது வைக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வந்து வைக்கிறார் அவர். இதற்காக வந்து டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுறாரு. அவர் பெரும்பாலும் அந்த நாடுகளுக்கு சென்று வருகிறார், அங்கே இருக்கிற நிலைமைகளை வந்து பார்க்குறாரு, அதன் ஊடாகத்தான் இந்த விஷயத்தை வந்து முன் வைக்கிறார். சும்மா ஒரு ஆர்ம் சேர் ஃபிலாசபராக அவர் செய்யலை. இப்படி ஒரு செய்கிறதுனால அமெரிக்க அரசு அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலையிலே வச்சிடுறாங்க அவரை. பிறகு வெளியில் வரார் அவர். மறுபடியும் MITயில் வந்து அவரை வந்து சேர்த்துக்கொள்கிறார்கள். அமெரிக்காவை பற்றி கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். குறிப்பாக வந்து போர் என்பது வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமெரிக்காவுக்கு அமைது நினைக்கிறார். ஒரு நாட்டில் பொதுவாக எல்லா நாடுகள்லையும் அப்படி தான் நினைக்கிறாரு. அவர் அதை தான் சொல்கிறார். நிறைய கருத்து மோதல்கள், விமர்சனங்கள் இதெல்லாம் அதிகார மையத்தை நோக்கி குவிக்கப்படும் பொழுது அது வந்து யுத்தம் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து சைலண்ட் பண்ணிடுறாங்கட்டார். அப்போது போர் வந்துருச்சுன்னா போதும் எல்லாரும் வந்து தேசப்பற்று உள்ளவர்களாக ஆக வேண்டிய ஒரு நிலைக்கு ஆகிடுறாங்க. அந்த உணர்ச்சி வந்து தூண்டப்படுகிறது. நேஷ்னலிசம்ன்ற தலைப்பில் வந்து நிறைய விவாதங்கள் நடக்கின்றன. நம்முடைய நண்பர்கள் வந்து எளிமையான நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நமக்கு ஒரு தேசப்பற்று என்ற வார்த்தையை பேசுவோம். ஆனால் தேசப்பற்று என்பதே கூட ஒரு அரசியல் சித்தாந்த ரீதியாக ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு சொல்லாடல் என்று நாம் சாம்ஸ்கி கருதுகிறார். அதை வச்சுக்கிட்டு வந்து மக்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சியை தூண்டுறதுன்றார். எதிர்கட்சியினர் கூட வந்து வேறு வழி இல்லாமல் அந்த உணர்ச்சிக்குள்ளே ஆட்பட வேண்டிய அவசியம் இருக்குது என்றார். புத்திஜீவிகள் எல்லாம் கூட எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா, சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து வாருக்கு ஏற்ற மாதிரி கருவிகளை கண்டுபிடிக்கிறாங்கன்றார். அதில் சொல்ல போனால் MIT வந்து பென்டகன்னு சொல்லுவாங்க, அமெரிக்காவுடைய இராணுவ தளம். அது பென்டகனுடைய நிதி ஆதாரத்தின் மூலமாக பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. அது பென்டகனுடைய ஒரு யூனிவர்சிட்டி தான், மிலிட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு யூனிவர்சிட்டி தான் வந்து MIT அப்படின்னு சொல்கிறார்.
அந்த வகையான வேலை பார்க்குறேன்னு கேட்டாக்க இவர் முழுக்க முழுக்க வந்து எம்ஐடியினுடைய அறிவு தளத்தை வந்து நிராகரிக்கவில்லை. அதிலிருந்து மக்களுக்கான நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் முன்வைக்க முடியும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து பணிபுரிகிறார். அப்போது எப்படின்னாக்கா யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து அமெரிக்காவில் எப்படி இருக்குன்னாக்க அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை பலப்படுத்துவதற்காகவும் இராணுவத்திற்காக புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு கொடுக்குற மாதிரி அவர் சொல்கிறார். அதற்கு இவருடைய லிங்குவிஸ்டிக் ஃபிலாசபியை கூட அவங்க வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க சில போரின் பொழுது என்பது தெரிய வருகிறது. அப்போ அவங்க வந்து அறிவுஜீவிகளுடைய பங்களிப்பு போர்க்காலத்தில் என்று சொல்லும்பொழுது இவர் வந்து சோஷியாலஜிஸ்ட்டு, ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு, ஃபிலாசபர்ஸ் இவங்க எல்லாமும் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அதில் அப்படின்னு சொல்கிறார். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹியூமனிட்டிஸில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களையும் வந்து கணக்கில் எடுத்துக்கிறாங்க. பாதிப்புகளை பற்றியோ அல்லது எந்த வகையான பாதிப்பை உண்டாக்கினால் அமெரிக்கா பலம் பெறும் என்பதற்கான ஒரு ஆலோசனை பெறுவதற்காகவும் என்ன பண்ணுறாங்க, இந்த அறிவுஜீவிகளை வந்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நம்ம ஊரில் அப்படிலாம் செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. அது கண்டிப்பாக அதுக்கான ஏஜென்சிஸ்லாம் இப்போ வந்துட்டாங்க, ப்ரைவேட் ஏஜென்சிஸே வந்துட்டாங்க. ஒரு போர் நடந்தால் என்னெல்லாம் நடக்கும், எவ்வளோ செலவாகும், என்ன மக்கள் சாவடிக்கப்படுவாங்க, அதை எப்படி நுணுக்கமாக செய்யலான்றதுக்கெல்லாம் வந்து யுக்திகளை கொடுப்பதற்கெல்லாம் வந்து புத்திஜீவிகள் கொண்ட கூட்டமைப்புகள் வந்து இன்று இருக்கின்றன. இந்த புத்திஜீவிகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, ஒன்று அறம் அற்ற அதிகார குவிப்பின் மூலமாக செயல்படுகின்ற அரசுக்கு சார்பாக இருப்பதா, தர்மத்தின் பக்கம் நிற்கிறதா, இல்லை வந்து சர்வாதிகாரத்தின் பக்கம் இருக்கிறதா, இதுதான் வந்து இவங்களுக்கு முன்னால் இருக்கிற கேள்வியாக இருக்குது. ஆனால் பெரும்பாலானோர் வந்து அரசு அதிகாரம் இதனுடைய பார்வையில் தான் தாம் நல்ல பேர் வாங்கின்றதுக்காக அதை விட்டு கொடுத்து விடுகிறார்கள் அப்படின்னு சாம்ஸ்கி சொல்கிறார். இதில் வந்து அமெரிக்காவை பற்றி அவருடைய விமர்சனம் வந்து ரொம்ப கடுமையான விமர்சனங்கள், பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமான விமர்சனமாக அவர் என்ன சொல்கிறாருனாக்க, அமெரிக்கா வந்து போரை வந்து தூண்டி விடுன்றார். இது எல்லாரும் வச்ச விமர்சனம் தான். அவர் சொல்லி தான் முதல்ல இனிஷியேட் பண்ணுறாரு, பிறகு அதை எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. இரண்டு நாடுகளுக்கிடையே வந்து போர் மூட்டி விடுறதுன்னா பிடிக்கும் அரசாங்கத்துக்கு. ரெண்டு நாடுகளுக்குமே வந்து தளவாடங்களை வந்து இவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க. ரொம்ப நவீனமான யுத்த தளவாடங்கள் எல்லாம் வந்து அவங்க கொடுப்பாங்க. கொடுத்து வந்து போர் வரக்கூடிய அளவுக்கு வந்தோன்னே இவங்க பஞ்சாயத்து தலைவராக போயிருந்து ரெண்டு பேருக்கும் வந்து இவங்க சமாதானம் பண்ணி வைப்பாங்க. அந்த வகையில் இரண்டு நாடுகள் மீதும் மேலாதிக்கத்தை அரசியல் ரீதியாக பெற முடிகிறது. அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, வணிக ரீதியாகவும் அந்த ஊருக்குள்ள ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிது. அது வணிக ரீதியாகன்னு சொல்ல போனாக்க, இந்த நாட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணல, அப்போ எங்கள் ஊர் முதலாளி வந்து கடை வச்சுக்கிடுவார், நீங்கள் இடம் கொடுன்னுவாங்க, சரின்ட்டுவாங்க அவங்க. ஏனென்றால் இது ஒரு பிக் பாஸ் ஆட்டிடியூடு சொல்லுவாங்க, பிக் பிரதர் இஸ் வாட்சிங்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவில் வந்து எல்லாருமே கண்காணிக்கப்படுவார்கள். அதெல்லாம் ரஷ்யா போயாச்சு. இப்போ அமெரிக்கா வந்து வந்து தன்னை வந்து முன்னெடுத்து ட்ரை பண்ணுது. அதுதான் வந்து இவர் கடுமையாக எதிர்க்கிறார். இந்த புத்திஜீவிகள் எல்லாம் வந்து சைலண்ட்டாக இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஒற்றற்படை மாதிரி செயல்படுறாங்க. இந்த அரசானது பிற நாடுகளை வந்து அடக்கி ஆண்டு தன்னை ஒரு வல்லரசாக ஆக்குவதற்கான எல்லா முயற்சியும் எடுக்குது. அதற்கு அங்கே இருக்கிற கார்ப்பரேட் வந்து முழுக்க முழுக்க வந்து உதவி செய்கிறாங்க. புத்தி ரீதியாக கூட வந்து அறிவு ரீதியாக திட்டமிடல்களும் திறம்பட மேற்கொள்ளப்படுகின்றன. இதில் ஏழை எளிய நாடுகள் எல்லாம் வந்து அடிமைகளாக ஆக்கப்படுகிறார்கள். அவங்க சொல்கிற திட்டங்களை தான் அவங்க வந்து கேட்டாகன்றது இருக்குது. இந்தியா கூட பல சமயங்களில் வந்து அமெரிக்கானுடைய மேலாதிக்கத்திற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் தெரியும். இப்போ இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுனாக்க, குளோபலைசேஷன்ற ஒரு பெரிய கான்செப்ட் வருது. குளோபலைசேஷனை வந்து இன்னும் கடுமையாக விமர்சனம் பண்ணார். நமக்கு தெரியும், வேர்ல்டு பேங்க் வருது, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்றதை கொண்டு வராங்க, கேட் ஒப்பந்தம், இப்படியெல்லாம் வந்து உருவாகிறது. இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு இதெல்லாம் பற்றி புரியுமானு தெரியல. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் கடுமையாக விமர்சனங்களை எதிர்கொண்டு தான் குளோபலைசேஷன் வேணும்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஜார்ஜ் சோரோஸ்ன்றவர் வந்து பெரிய எக்கனாமிஸ்ட்டு, அவர் வந்து புத்தகம் எழுதிக்கார். அவர் தான் இந்த குளோபலைசேஷன் உருவாக்கத்தில் வந்து பங்கேற்றவர். அவர் வந்து அவரே வந்து இந்த குளோபலைசேஷன் வந்து ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கணும்னு நூல் எழுதியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த சோரோஸ் நிறுவனம் வந்து அவரும் வந்து பல்வேறு நிறுவனங்களை வச்சிருக்கிறாருன்னு கேள்விப்படுறோம். எதுக்கு சொல்ல வரோம், யார் உருவாக்கினாங்களோ அவங்களே வந்து பின்னால் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு வணிக ரீதியான ஆயுதம். இது ஒரு கேபிட்டல். அதாவது ரஷ்யாவை பற்றி விமர்சனம் பண்ணும்போது சொல்லுவார், அது ஸ்டேட் கேபிட்டலிசம்வார். அதாவது அரசாங்கமே வந்து முதலாளித்துவமாக இருக்கும், முதலாளியாக இருக்கும். அது அடக்குமுறையை ஏவிக்கிட்டு இருக்கும், கருத்து சுதந்திரத்துக்கு இடம் கொடுக்காது, அது வச்சது தான் சட்டம்னு இருக்கும். இங்கே அமெரிக்காவில் இன்னும் சில கார்பரேட்ஸுகள் உள்ளே இருக்கிறாங்க.
இந்த கார்ப்பரேட்ஸ்கள் நலன்களை வலுப்படுத்தவும் அரசாங்கம் வணிகத்திலேயே உலகத்திலேயே தான் முதன்மை இடத்தை பெறணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் குளோபலைசேஷன் அப்படின்னு அவர் வந்து விளக்கம் கொடுக்குறார். அதன் ஊடாக வந்து பல்வேறு போரில் வந்து அரசாங்கம் வந்து ஈடுபடுது. எவன்லாம் வந்து நமக்கு எதிரி இருக்கானவன்லாம் வந்து தட்டி காலி பண்ண நினைக்குது. எந்த நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கருத்தியலுக்கோ அல்லது தங்களுக்கு ஆட்சிக்கோ சப்போர்ட்டாக இல்லையோ அவங்க ஆட்சியை கவுக்கிறதுக்கு அவங்க திட்டம் போடுறாங்க புத்திஜீவிகளை வச்சு. இல்லை ஆலையை கூட தீர்த்து கட்டிடுறாங்க சில சமயம். அப்படின்ற அளவிற்கு கிராம்ஷி வந்து வெளிப்படையாக இந்த விமர்சனங்களை எல்லாம் தங்கள் நாட்டு அரசாங்கத்தை மூடி வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, எல்லார்ட்டையும் ஒரு எல்லாருடைய பங்கேற்பு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குங்க, ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த கேபிட்டலிஸ்டுகளுக்காக குளோபலைசேஷனை கொண்டு வந்துருக்கிறீங்க, உலக நாடுகளை நீங்கள் அடிமைப்படுத்த பார்க்குறீங்க. உண்மையிலே கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆகி 90s பேசப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தா பிரம்மாண்டமாக அதனுடைய நீட்சி இருக்கிறது. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு மட்டும் இல்லை, தாராளவாதம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, லிபரலைசேஷன், லிபரல் எக்கானமின்னுவாங்க. அங்கேருந்து நேராக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து கொட்டுறாங்க. ஒரு நாளில் மார்க்கெட்டை அவங்க டிசைட் பண்ணுறாங்க, ஒரு நாளில் மார்க்கெட்டை வந்து தூக்குறாங்க, ஒரு நாளில் கீழே கவுக்குறாங்க. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையே அவர்களாம் தீர்மானிக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாட்டுடைய அரசியல் நடவடிக்கைகளை கூட, கொள்கை நடவடிக்கைகளை கூட, கல்வி எப்படி இருக்கணும், வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கணும், இங்கே யூனியன் இருக்கலாமா கூடாதா, இவன் நீதிமன்றங்களை கூட அவர்கள் தீர்மானிக்கிற சக்தி வந்து பல நாடுகளில் பெற்றிருக்கிறார்கள் என்று கிராம்ஷி வந்து சொல்கிறார். அதுக்காக சில அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் பெயரை கூட அவர் வந்து ஜெனரல் மோட்டார்ஸ் போன்ற கம்பெனிகளை வந்து அவர் விமர்சனம் பண்ணி சொல்கிறாருங்க. இப்படி ஒரு வெளிப்படையாக ஒரு நாட்டை வந்து இதுதான் நாட்டை காட்டி கொடுக்குறதுன்னு அர்த்தம். நாட்டை காட்டி கொடுக்குறதுனா நாடு போடுகின்ற சதிகார திட்டங்களை எல்லாம் அவர் அம்பலப்படுத்தி விட்டார். இல்லை இந்த உலகம் முழுவதும் வந்து சாம்ஸ்கி ஒரு விஷயம் சொல்கிறாருனாக்க அவர் நேர்மையாக தான் சொல்லுவார்னு நினைக்கிறாரு. அதில் இன்னும் ஒரு ஃபிலசாபிக்கலான ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாரு. அவர் வந்து ஃபூக்கோவோட ஒரு இன்டர்வியூ நடத்துகிறாரு. போஸ்ட் மாடர்னிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் நம்ம ஃபிலாசபி பண்ணியிருக்கிறோம். இந்த போஸ்ட் மாடர்னிசம் வந்து நிராகரிக்கிறார். இந்த போஸ்ட் மாடர்னிசம்ன்றது அவர் வந்து ஏதோ ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய சில பேர்லாம் உட்காந்துட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, இதுதான் வந்து போஸ்ட் மாடர்னிசம், இது வந்து அவங்களால வந்து நாட்டுக்கு வந்து பெரிய நன்மை கிடையாது, கடுமையான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு. அங்கே வந்து ஒரு புத்திஜாலி அதாவது பேசினா போதும், அவர் இன்னும் சொல்ல போனாக்க அதை உளறி கொட்டினா கூட போதும், அது பெரிய தத்துவமாக கொண்டாட தொடங்கிடுவானுங்க. அப்படிலாம் வந்து கடுமையாக அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இவர் வந்து ஃபூக்கோவோட ஒரு உரையாடலை மேற்கொள்கிறார். ஃபூக்கோ மேலே இவர் கொஞ்சம் மரியாதை இருக்குது. ஏன்னா ஃபூக்கோ வந்து அதிகார மையங்கள் பற்றியும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது சோஷியலிஸ்ட் பேட்டர்னில் வந்து அவருடைய கான்செப்டை முன்வைக்கிறார். ஆகையினால இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட உரையாடலை மேற்கொள்கிறார். அப்போ ஃபூக்கோ வந்து வரலாறு என்பது என்ன என்ற ஒரு கொஸ்டின் வருது. இன்றைக்கி வந்து மார்க்சியத்தை பொறுத்தவரை வரலாறு என்பது வர்க்க போராட்டத்தின் வரலாறு என்று சொல்லுவாங்க. இந்த மனிதகுல வரலாறு எடுத்து பார்த்தாக்க எப்போவுமே அது இருப்பவனும் இல்லாதவனும் சண்டை போட்டு அப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, ஃபூக்கோவும் கிட்டத்தட்ட வந்து அதிகாரத்திற்கான போராகத்தான் வரலாறு இருந்திருக்கிறது. யார் அதிகாரத்தை கேப்சர் பண்ணுறது, யார் வந்து பிடிக்கிறது, அது ஒரு விதத்தில் ஃபூக்கோ சொல்கிறது சரியாக தான் இருக்குது. இந்த அரசர் வந்து இந்த இடத்த பிடிப்பார், இல்லை அவரை ஓச்சி விட்டு இன்னொருத்தர் பிடிப்பார், அவன் கட்டின கட்டடத்தெல்லாம் காலி பண்ணுவாங்க. இப்படி தான் உலகம் முழுவதும் வந்து இந்த கிளாஷ் ஆஃப் என்ன சொல்கிறது இந்த டைட்டன்ஸ் நடக்குது. இந்த பெரிய பெரிய அதிகார ஆளுங்கள்லாம் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இதுதான் வரலாறுன்னு சொல்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், அப்படி இல்லை, மனித குலம் வந்து அறம் தான் அவங்களுக்கு ரொம்ப அடிப்படையாக பிடிக்கிற விஷயமா இருக்குது, நேச்சுரலாக அவங்களுக்கு அதான் தேவை. ஆனால் அந்த அற கோட்பாடுபடி வாழ்வதோ பேசுவதோ முடியாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் வந்து அதிகார மையங்களால் உருவாக்கப்படுகின்றன. இந்த அதிகாரங்களுக்கு எதிர்த்து போரிடுவது தான் வந்து வரலாறாக இருக்கிறது. மனிதகுல வரலாறு என்பது மனிதன் சுதந்திரத்துக்காக தன்னுடைய அறம் சார்ந்த சுயத்தை வெளிப்படுத்துவதற்காக போரிடுகின்ற ஒரு தொடர் நிகழ்வாகத்தான் இருந்திருக்கிறது. ஸோ தன்னை கட்டுப்பட்ட சங்கிலியிலிருந்து விடுபட்டு மனிதன் தன் ஆத்ம சுதந்திரத்துக்காக போராடுவது தான் மனித குலத்தினுடைய வரலாறாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் அவர். அப்போது பேசிக்காக அவர் என்ன சொல்லுவார், அறப்பண்பு மனிதனுக்கு இருக்குது, அதை நசுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேட் கேபிட்டலிசம்ன்றதோ அல்லது வந்து கார்ப்பரேட் கேபிட்டலிசம்ன்றதோ அல்லது வல்லரசுகள் என்பதோ உருவாகி அவர்களை நசிக் கொண்டிருக்கிறது. அதுக்கு துணை போய் கொண்டிருக்கிற இன்டெலெக்சுவல்ஸ் வந்து கடுமையாக அவர் சாடுகிறார். நண்பர்களே, சாம்ஸ்கி அமெரிக்கா மீதான கடுமையான குற்றச்சாட்டுக்கு அது காரணம்,
சும்மா அரசியல் ஏதோ அவருக்கு ஏதோ தேவைன்றதுக்காக இல்லை, ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் தன்னுடைய விமர்சனத்தை வைக்கிறார். அதனால தான் நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கோம். மனிதர்கள் இயல்பிலேயே வந்து மாண்பு மிக்கவர்கள், அறம் சார்ந்தவர்கள். ஆனால் அதை செழிப்பாக வளர்த்து கொள்வதற்கான சூழலை வந்து ஒரு அரசு உருவாக்கணும். அப்படி இல்லை. இன்றைக்கி நீங்களே கூட நம்ம நாட்டில் நடக்கிற பல விஷயங்களை பற்றி பேசும்பொழுது அப்படிலாம் பேசிட முடியாது. சமீபத்தில் நேற்று கூட மனித உரிமை தினம், இன்றைக்கி டிசம்பர் 11 ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி மனித உரிமை தினம் ஒரு கூட்டத்துக்கு போகிறோம். அங்கே வந்து போலீஸ் அதிகமாக வராங்க. அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க 20 பேர் தான், போலீஸ் 10 பேர் இருப்பாங்க. அதில் எங்கெல்லாம் இந்த மாதிரியான அரசை விமர்சனம் செய்தோ அல்லது மனித உரிமை என்ற பெயர்லேயோ கூட்டங்கள் நடத்துகிறோமோ அப்போல்லாம் வந்து அரசு வந்து கண்காணிக்கிறது அல்லது அச்சுறுத்துகிறது. இது எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஒரு ஸ்டேட்டுன்றது வந்து எப்படி இருக்குனாக்கா வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க, மக்கள் நலனுக்கான அரசு என்பது. அது ஏதோ மக்களுக்கான இலவச திட்டங்களை கொடுக்கறது, நன்மை திட்டங்களை கொடுக்கறதுன்றது வந்து மேம்போக்காக தெரிந்தாலும் கூட அது வந்து ஆணித்தரமாக தன்னை விமர்சனம் செய்பவர்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து சாதாரண மக்களாக இல்லாமல் பார்த்துக்குது. எதிர் அரசியல்வாதி வந்து விமர்சனம் பண்ணால் பதில் சொல்லிடலாம். ஆனால் மக்கள், சிவில் மக்கள், சாதாரண மக்கள் வந்து தங்கள் மாண்பு பாதிக்கப்படுவதை கண்டுபிடிச்சு அதுக்காக எதிர்ப்பு குரல் தெரிவிக்கும் போது அதை அடக்கத்தான் நினைக்கிறது எந்த அரசாங்கமும். இதுதான் வந்து சாம்ஸ்கியை வந்து கோவப்படுத்துது. நாடு நாடாக போய் அடிமைப்படுத்துகிறான் நம்ம நாட்டுக்காரன் அப்படின்னும் போது அவருக்கு வந்து என்ன நினைக்கிறாரு, என்னுடைய பங்கு அதில் இருக்கு இல்லையா, நீ 3% மட்டுமே கூட அடக்குமுறை ஏவினாலும் அந்த அடக்குமுறைக்கு சொந்தக்காரனாக நானும் இருப்பதால் உன்னை நான் தட்டி கேட்பேன்னு சொல்கிறார். அதுக்கெல்லாம் ரொம்ப துணிச்சல் வேணுங்க. லைஃப்பை பற்றி கவலைப்படாதவங்க தான் வந்து இப்படி செய்ய முடியும். எப்படிப்பட்ட ஒரு MITயில் ப்ரொஃபஸராக இருக்கார். அதுவும் வந்து அமெரிக்கன் மிலிட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு யூனிவர்சிட்டி. அது அங்கிருந்தே தன்னுடைய வலுவான குரலை பதிவு செய்து உலகங்களும் வந்து கேட்க வச்சிருக்கிறார். எனக்கு ஞாபகம் இருக்குது, சென்னைக்கு அவர் வந்தார், ஹிந்து பத்திரிகை வரவழைச்சான்னு நினைக்கிறேன். அப்போது வந்து ஹால் முழுக்க கூட்டம். அங்கே மியூசிக் அகாடமியில் தான் அவர் பேசுகிறார் நினைக்கிறேன். ஹால் முழுவதும் கூட்டம், படிக்கட்டெலாம் உட்காந்துருக்குறாங்க. மிகப்பெரிய அறிவுஜீவிகள் அல்லது பிரபலங்கள்லாம் கூட தரையில் உட்காந்துக்கிட்டாங்க இடம் கிடைக்கிறதுக்காக. அப்படி அந்த ஒருத்தருடைய பேச்சு கேட்பதற்காக தமிழகத்திலிருந்து நிறைய பேர் வந்து திரண்டு வந்தாங்க. அது நன்றாக எனக்கு நினைவிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேச்சாளர் அவர். பேச்சாளன்றதை விட அலங்கார பேச்சு இல்லை, ஆழமாக விஷயத்தை புட்டு வைக்கிற ஒரு ஆள். அப்படிப்பட்டவர் என்ன சொல்கிறாரு, இலங்கை தமிழர்கள் இஷ்யூ பற்றி பேசியிருக்கார். அப்போ வந்து வல்லரசுகளை எல்லாம் வந்து சாடுகிறார். நீங்கள் நினைத்திருந்தால் இந்த போரை தடுத்திருக்க முடியும். ஒவ்வொரு இனக்குழுக்கும் தங்களுக்கான ஒரு சுய நிர்ணய உரிமை இருக்கிறதுன்றார். இதுதான் முக்கியமான இன்னொரு பொலிட்டிக்கல் ஃபிலசாபிக்கல் கான்செப்ட். சுய நிர்ணய உரிமை, செல்ஃப் டிட்டர்மினிசம். சின்ன குழுக்கள் ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மலை மேலே வந்து ஒரு 100 ஃபேமிலி வந்து 100 வருஷம் வாழறாங்க வச்சுக்கங்களேன். இப்போ தமிழ்நாட்டில் மாஞ்சோலையில் அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. அந்த மக்களுக்கான வாழ்வியலை வந்து அவங்க தான் தீர்மானிப்பாங்க. அவர்களை வந்து நீங்கள் வந்து அவர்களுக்குரிய உரிமையை வந்து வழங்கி தான் தீர வேண்டும். ஆனால் பேரரசுகள் அல்லது வல்லரசுகள் இல்லை அரசுகளே வந்து இம்மாதிரியான சிறுபான்மையான மக்களுக்கு வந்து அவங்களுடைய நலன்களை அவர்கள் தீர்மானிக்கிறதுக்கு அலுவப்படுறதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வாழ்வாதாரத்தையே கூட நசுக்கக்கூடிய வேலைகளை இவங்க பார்ப்பாங்க. அதுதான் வந்து வரலாறு சொல்லுது. அப்படித்தான் அது ரஷ்யாவாக இருக்கட்டும், அல்லது வந்து அமெரிக்காவாக இருக்கட்டும், அல்லது இந்தியாவாக இருக்கட்டும். அப்போ இதுதான் வந்து தமிழர்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சுய நிர்ணய உரிமையை வந்து அவர் அங்கீகரிக்கிறார். தேசிய இனக்குழுக்கள், குறிப்பாக வந்து இனக்குழுக்கள், அங்கே சில சில குழுக்கள் இருக்கிறாங்க. இவர்களுடைய உரிமைகளை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும் என்றால் அரசு என்பது தர்மத்தின்பால் வந்து இயங்க வேண்டும். ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை. புத்திஜீவிகளும் என்ன செய்யணும்னாக்க இந்த உண்மை தெரியும் பொழுது பப்ளிக் கொண்டு போகின்றார். ஒருத்தருடைய கடப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க வெளியில் வந்து இந்த உண்மைகளை, அரசியல் சார்ந்த உண்மைகளை வந்து சொல்லணும், மக்கள்கிட்ட எழுதணும், மீட்டிங்கில் பேசணும். ஆனால் அப்படிலாம் பேச முடியாது. இன்றைக்கி முகநூலில் ஒரு பதிவு போட்டாலே வந்து நாளைக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமோன்ற அச்சம் நிலவுகிறத வந்து இருக்குது. அது வந்து நிறைய நண்பர்களுக்கு தெரியும். அதனால் இந்த பொது வெளிகளில் பேசுவது என்பது வந்து இன்டலெக்சுவல்ஸுடைய முக்கியமான பணியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அவர்.
அதனால அருந்ததி ராய் அவர்கள் அம்மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்க காஷ்மீர் இஷ்யூவில். வைக்கும் பொழுது அவர்களை வந்து ஒரு அர்பன் நக்சல்னு வந்து முத்திரை குத்துறாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஊருடைய அர்பன் நக்சல் தான் வந்து நம்ம பார்க்குற நாம் சாம்ஸ்கி என்றவர். அரசாங்கம் அநீதியாக இயங்கும் போது அதை தட்டி கேட்பவர்களெல்லாம் வந்து தீவிரவாதிகளாகத்தான் அடையாளம் காணப்படுகிறார்கள். இந்த தீவிரவாதின்னு சொல்லும்போது தீவிரவாதத்துக்கு எதிரான போர்னு அரசாங்கம் வந்து கொண்டு வந்தாங்க, வார் ஆன் டெரரிசம்னு. அப்படி ஒரு இசத்தின் மீது வந்து போரிட முடியுமா என்பது காந்தியாரான முடியல. காந்தி தான் வந்து கருத்தியல் ரீதியாக வந்து அது மாதிரி விஷயங்களை வந்து எதிர்கொண்டார், அஹிம்சை என்ற ஒரு தத்துவத்தின் மூலமாக. ஆனால் அரசு என்ற முறையில் அதை எதிர்கொள்வது எப்படியாக இருந்தது என்றால், அப்பாவி மக்கள் பல பேரை கொன்று குவித்தது ஆப்கானிஸ்தானத்தில் அப்படின்னு சொல்கிறார் அவர். அமெரிக்க அரசு மூலமாக போன இராணுவத்தின் மூலமாக போனவங்க பல ஊர்களில் இந்த மாதிரி மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். இது எந்த வகையான டெரரிசம் கேட்குறாரு? இது வந்து ஒரு அரசு மேற்கொள்ளுகின்ற டெரரிசமாக இருக்கிறது, பயங்கரவாதமாக இருக்கிறது, சாதாரண மக்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அப்போ இதை யார் கேட்குறதுன்னு கேட்குறாரு. இது வார் ஆன் டெரரிசம்ன்றதை வந்து ஏற்றுக்கலவர். அந்த பேரில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இனத்தையே அழிக்கின்ற வேலையை பார்க்குறாங்கன்றாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா இவர் வந்து இஸ்ரேலை கடுமையாக சாடுகிறார். இன்றைக்கி இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடக்கும்போது இஸ்ரேலுக்கு முழுக்க வந்து அமெரிக்க அரசு தான் வந்து துணை புரிகிறது என்றார். அமெரிக்க அரசு தான் வந்து பல்வேறு விதமான சப்போர்ட் கொடுக்குதுன்றார். அவங்களுடைய பொலிட்டிக்கல் மூவுக்கு அவங்களுக்கு ஒரு இடம், உங்கள் இடம் எதுதான்னு சொன்ன உடனே அவங்களுக்குரிய இராணுவ தளத்தில் வந்து எக்கச்சக்கமான உதவிகளை செய்கிறார்கள். அதே போல் வந்து இஸ்ரேல் வந்து பல நாடுகளுக்கு தன்னுடைய இராணுவ பங்களிப்பை அளித்து வருகிறது. அவங்க உருவாக்குற விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவே நிறைய இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனாக்க அந்த இஸ்ரேல் ஸ்பை வந்து ரொம்ப எப்படி அவங்க டெக்னிக்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமானது மட்டும் இல்லை, ரொம்ப எஃபெக்டிவானது. அதெல்லாம் நம்ம ஊரில் கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணாங்க. இஸ்ரேலில் வந்து அதானி வந்து துறைமுகம் கட்டியிருக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம ஊரில் இருந்து பார்த்தா அரசியலில் சொல்ல முடியும். இஸ்ரேலில் வந்து என்ன பிரச்சனை, எவனுமே இருக்கக்கூடாது. 95% நாங்கள் தான் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது. குறிப்பாக வந்து அங்கே வந்து முஸ்லீம் இருக்கக்கூடாது. அவன் தான் ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஏற்கனவே காணொலி போட்டிருக்கிறோம். இந்த வார் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது குறித்து வந்து அவர் வந்து எந்த பக்கம் நிற்கிறாருனாக்க, அவர் வந்து பாலஸ்தீனர்கள் பக்கம் நிற்கிறார். பாலஸ்தீனர்களுடைய உரிமை, செல்ஃப் டிட்டர்மினிஸ்டிக் உரிமை வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் அதுக்கு எதிராக முழுக்க இஸ்ரேலை தூண்டி வருவது வந்து யூஎஸ் தான்றார். இதை வந்து அவர் ஐநா சபையிலேயே போய் பேசியிருக்கிறார். இந்த போர் நிறுத்தங்கள் பற்றி பேசும்பொழுது கடுமையான விமர்சனங்களை வந்து பேசி ஒரு நாடு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான தத்துவார்த்தமான முன்வைப்புகளை வந்து அவர் வச்சிருக்கிறார். கிராம்சியுடைய ஒரு நூல் ரொம்ப புகழ் வாய்ந்த நூலாகும். அதுதான் மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்ட்னு சொல்லுவாங்க. ஒப்புதலை உற்பத்தி செய்தல், மக்களிடமிருந்து ஒப்புதலை உற்பத்தி செய்தல். இது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயமா தெரியுது. அரசு, வல்லரசு அல்லது தங்கள் அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்ற அரசுகள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, வெறும் இராணுவம் மூலமாகவும் அல்லது பொருளாதாரம் மூலமாகவும் மட்டும் அடக்குமுறையை ஏவுவதில்லை. அவங்க வந்து பெரும்பாலும் ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள். அதன் மூலமாக வந்து சிவில் சமூகத்தினரிடமிருந்து ஒப்புதலை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். தட்ஸ் வாட் ஹேப்பனிங் நவ். அது நிறைய ஊடகங்கள் இப்போ இருக்கிறதுனால இப்போ சமூக ஊடகங்கள் ஒன்று தனியாக வந்திருக்குது. அதுலேயும் கூட அவங்க வந்து ஆள் வச்சு வேலை பார்க்குறாங்க. அந்த வகையில் என்ன சொல்கிறார், ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் அல்லது செய்தி ஊடகமாக இருக்கட்டும், ஒரு செய்தி என்பது வந்து 5 விதமான ஃபில்டர்ஸ் இருக்குது அதுக்குன்றார். 5 விதமான ஃபில்டர் இருக்குது. அதனால் ஒரு செய்தி வந்து மக்களுக்கான செய்தியாக உண்மையை மட்டும் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு ஒரு 5 தடைகள் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து முதல்ல விஷயம் வந்து அது யார் ஓனன்றதை பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி அதுதான் நம்ம விமர்சனம் வைக்கிறோம். இன்றைக்கி பத்திரிகைகள் பற்றி விமர்சனம் பண்ணும்போது இந்த 5 ஃபில்டரை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று வந்து யார் ஓனர். பெரும்பாலான பத்திரிகைகளுடைய ஓனர்கள் வந்து கார்ப்பரேட் முதலாளிகளாக இருக்கிறார்கள். அப்போ கார்ப்பரேட் முதலாளிகள் தங்களுடைய நலனுக்காகத்தான் பத்திரிகை நடத்துவாங்க தவிர மக்கள் நலனுக்காக கண்டிப்பாக நடத்த மாட்டேன். இது உறுதியாக அவர் நம்புகிறார். இரண்டாவது அரசாங்கம். அரசாங்கத்தை வந்து எதிர்த்து கொண்டு பத்திரிகைகள் வந்து செயல்படுவது என்பது சாத்தியம் இல்லாத சூழல் உண்டாகிவிட்டது. ஒரு நல்ல ஜனநாயக நாட்டில் வேணால் அது சாத்தியமாக இருக்கலாம்.
ஆனால் வந்து பொதுவாக அரசு அனுமதிப்பது இல்லை பத்திரிகைகள் சுதந்திரமாக செயல்பட. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லா நாடுகளிலும் இருக்குது. இந்தியாவில் இப்போ எக்கச்சக்கமாகிட்டே வருதுன்றதை நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னாக்க விளம்பரங்கள் மூலமாக கிடைக்கின்ற நிதி ஆதாரம். ஒரு பத்திரிகை விற்குதுனாக்க நம்ம கொடுத்து வாங்குகிற சந்தா கட்டியோ அல்லது காசு கொடுத்தோ வாங்குறதுனால அந்த பத்திரிகை ஓடுறதில்லை. அதில் வர விளம்பரங்களினால்தான் வந்து அது வந்து லாபத்தை ஈட்டுகிறது. அதனால் அந்த விளம்பரதாரருடைய நலன் கெட்டு போயிடாமல் பார்த்துப்பாங்க அவங்க பத்திரிகைகள். இன்ஃபேக்ட் அந்த நலன் வந்து இன்னும் கூடுதலாக ஆக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. ஆக பெரும்பாலான விளம்பரங்கள் என்ன மாதிரி விளம்பரங்கள் பத்திரிகையில் வருதுன்னு பார்த்தாலே அந்த பத்திரிகை வந்து நேர்மையாக செய்திகளை போட முடியுமா முடியாதான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அரசாங்கத்திலேருந்து ஒரு 4 பக்கம் விளம்பரம் போடுறாங்க, அரசு விளம்பரம் அப்படின்னு அரசுக்கு எதிராக செயல்பட முடியாது. அடுத்து 4வதாக பார்த்தா ப்ரெஷர் குரூப் இருப்பாங்க. ஃபோன் பண்ணியோ இல்லை மீடியா மூலமாக ஆட்கள் மூலமாக வெவ்வேறு விதமான ப்ரெஷர் கொடுத்து செய்திகளை வந்து வராமல் பார்த்துக்கிடுவாங்க. செய்திகளை போடுவது என்பது வேறு, செய்திகள் வராமல் பார்த்து கொள்வது என்பது வேறு. பல சமயங்களில் ஒரு மிக கொடூரமான சம்பவம் நடந்திருக்கும், ஆனால் அந்த செய்தி வெளியிலே வராது. அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. இன்னொன்று காமனாக 5வது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காமன் கான்செப்ட் இருக்கும் பத்திரிகையாளர் மத்தியில், ஊடகத்தார் மத்தியில் ஒரு ஃபார்மேட்டே இருக்கும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. சாம்ஸ்கி CNN இன்டர்வியூஸில் வரதே இல்லை. ஏன் வரதில்லைன்னு கேட்டபொழுது ஒரு நியூஸ் ப்ரொடியூசர் சொன்னார், அவருக்கு இந்த ஃபார்மேட் ஒத்து வராதுன்னாரு. என்ன நியூஸ் ஃபார்மேட் கேட்டாக்க 22 நிமிடங்கள் இந்த நிகழ்ச்சி இருக்குது, இதில் ஒரு 5 நிமிடங்கள் வந்து தொகுப்பாளரே எடுத்துக்கிடுவார். மிச்சம் இருக்கிற 17 நிமிஷத்தில் நாங்கள் வந்து ஒரு 5 நிமிடங்கள் வந்து இன்டர்வியூ போடுவோம், விளம்பரங்கள் போடுவோம். நடுநடுவில் இந்த விளம்பரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கருத்தை வந்து ஒரு இம்பேக்டோடு வந்து சொல்ல முடியாது. அந்த கருத்தை வந்து கோர்வையாக சொல்லி கொண்டு இருக்கும்போது நடுவில் வந்து நாங்கள் விளம்பரங்களை போட்டாக்க அதனுடைய இஃபெக்ட் வந்து போயிடும் அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து இந்த ஊடகங்களே எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு கருத்து சிதைவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி. 2வது நாங்கள் செலக்ட் பண்ணுற டாபிக்ஸ். அவர் சொல்கிறார், இந்த டாபிக்ஸ் வந்து எப்படின்னாக்க மேக்ஸிமம் வந்து ஒரு கிளுகிழுப்போ இல்லை ஒரு பரபரப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப ஆழமான விவாதங்களை உரையாடல்களை கொண்டு போகிறத வந்து ஊடகத்தினுடைய ஓனர்ஸ் வந்து விரும்புறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊடகங்களும் இப்போ எப்படி செயல்படுது நமக்கு நல்லா தெரியும். அப்போது மாஸ் மீடியா மூலமாக அல்லது வேறு பல விதமான ஊடகங்கள் மூலமாக மக்களிடமிருந்து அரசு ஒரு ஒப்புதலை பெறுகிறது. ஆமாம் பாய் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் சரியில்லைன்றாங்க, இன்னொரு பக்கம் சரின்றாங்க. அப்போ மக்களுக்கு வந்து சரியாக இருக்குமோன்ற ஒரு உணர்வை உண்டாக்கி விடுவது. ஆக எதிர்ப்பில்லாமல் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற மனோபாவத்தை வந்து உருவாக்குவதற்கு பல்வேறு யுக்திகளை வந்து இந்த கார்ப்பரேட் அரசுகள் வந்து கை கொள்ளும்னு சொல்கிறார். அதுக்கான நிறைய உதாரணங்களை கொடுக்குறாரு, ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதே போல் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புன்னு ஒன்று இருந்துச்சுனாக்கா அதுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கின்றாரு, ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும், யாருடைய நலன் சார்ந்த ஒரு நோக்கமும் இருக்கும். பெரும்பாலும் வந்து அரசு சார்ந்து உருவாக்கின்ற கண்டுபிடிப்புகள் வந்து மக்களுக்கானதாக இருப்பதில்லை. குறிப்பாக அதிக அளவில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்கானதாக இருப்பதில்லை. அது குறைந்த அளவில் இருக்கக்கூடிய முதலாளிகளுடைய நலனுக்காகத்தான் பெரும்பாலும் இருக்கின்றன. கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்காக இருக்கலாம். ஆனால் அந்த கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால் யாருடைய நலன் இருக்கிறது என்பதை அறிந்து வெளிப்படுத்துவதுதான் உண்மையான ஒரு அறிவுஜீவியினுடைய வேலை அப்படின்னு சொல்கிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பற்றி கேட்கும்போது உலகத்திலே மிக மோசமான ஒரு கிரிமினல் இருந்தாள், எதிர்கால அமெரிக்காவையே அதனுடைய ஜனநாயகத்தையே கெடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் ட்ரம்ப்னு ரொம்ப மோசமான விமர்சனத்தை சொல்லியிருக்கார். அந்த விமர்சனத்தை பல பேர் வைக்கக்கூடும். ஆனால் ஊரில் இருந்துக்கிட்டே ஒரு ஆள் வந்து தெளிவாக அதை சொல்கிறதுக்கு வந்து அறம் சார்ந்த ஒரு சீற்றமும் தைரியமும் தேவைப்படுது. இதன் அடிப்படையில் நம்ம அவருடைய எல்லா விதமான முன்வைப்புகளையும் அரசியல் சார்ந்து வைக்கிறத பார்த்தாக்க அவருடைய தத்துவம் என்பது மனிதனுடைய மாண்பு, மனித நேயம், மனிதர்களுக்கு சுதந்திரம் வேணும், தரமான வாழ்க்கை வேணும், சுரண்டல் இல்லாத சமுதாயம் வேணும். இங்கே ஏற்படுத்துகிற வெவ்வேறு ஆர்கனைசேஷன் இருக்குது, வெவ்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதன் மூலமாக வந்து எம்மாதிரியான நன்மைகள் மனித குலத்திற்கு செய்யப்படுகிறது என்பதை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் அரசுக்கு இருக்கிறது. அரசு மனிதர்கள், தனி மனிதர்கள் தங்களுடைய படைப்பாற்றலை இன்னும் கூட்டிக் கொள்வதற்கான ஊக்குவிப்பு செய்கிறதான ஒரு கேள்வி வைக்கிறார் அவர். எல்லாருக்கும் உள்ளே ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது, எல்லோரும் நல்லது நிறைய செய்யணும்னு நினைக்கிறாங்க.
அந்த மாதிரியான சமயங்களில் அரசு அதை ஊக்குவித்து இன்னும் கூடுதலாக அந்த முயற்சியில் மனிதன் இறங்குவதற்கு நிறுவனங்களை உருவாக்கணும். ஆனால் மாறாக நிறுவனங்கள் நசுக்குகின்றது, குரல் வலையை நசுக்குது. வெளியில் கருத்து சுதந்திரம் சொல்ல முடியல. கருத்து சுதந்திரம்ன்றது அதிகமாக ஜனநாயகத்துக்கு பலம் சேர்க்கும். மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கும். எது சரியான கருத்தோ அதுதான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போது சமூக இயக்கமாக மனிதர்கள் இணைந்து குரல் எழுப்பும்போது தான் இந்த உரிமைகளை தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது. இன்றைக்கி நாட்டில் எப்படி இருக்குனாக்க அரசாங்கமே எல்லாம் கொடுத்துடாது. இதை மக்கள் எனவே இந்த தன்மையை புரிந்து கொண்டு தங்கள் சுதந்திரம்தான் தங்களுக்கான ஒரு நல்ல பண்பாட்டை வழங்கும் என்பதை புரிந்து கொண்டால் அவர்கள் இணைந்து எதிர்ப்பு குரலை வலுவாக எழுப்புவார்கள். அதுதான் ஒரு நல்ல ஒரு ஜனநாயக நாட்டிற்கான ஒரு அம்சமாக இருக்கின்றது. ஆக அவருடைய விமர்சனங்கள் அத்தனை நம்ம பார்க்கும்பொழுது ஒரு ஆன்டி கேபிட்டலிஸ்டாக தெரிகிறாரு. அதே சமயத்தில் கம்யூனிசத்தை ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஏன்னாக்கா அது ஸ்டேட் கேபிட்டலிசமாக மாறி விடுகிறது. ஒரு அரசே பயங்கரவாதமாக செயல்படுகிறதுன்னு பார்க்குறாரு. அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார் அவர். ஆனால் அதில் இருக்கக்கூடிய கூறுகளை, மார்க்சியத்தினுடைய கூறுகளை எடுத்துக்கிறார் அவர். மார்க்ஸை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணல அவர். அது ஆன்டி கேபிட்டலிசம். இந்த கேபிட்டலிசத்தை எப்படியா ஒழிச்சிட்டு சமதர்மத்தை கொண்டு வரணுனாக்க அது எந்த அரசை நம்ம அமைக்கிறோம் அதை பொறுத்து இருக்குது. அரசுனா நிறைய அரசியல்வாதிகள், அதிகார மையங்கள், சுயநலம் சார்ந்து இயங்குவது அப்படின்றது இல்லாமல் அங்கங்கே சிறு சிறு குழுக்களாக அந்தந்த பகுதிகளில் அவங்கவுங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும்னு சொல்கிறார். நிறைய நேரடியில் இருக்கணும். மக்களுக்கு அடுத்த தலைவர் மக்கள் பக்கத்தில் இருக்கணும். என்ன தலைவர் இப்படி ஆயிடுச்சு கேட்கணுன்றார். அந்த அளவுக்கான அதிகார பரவலும் ஜனநாயக பரவலும் இருக்கணும்னு அவர் கருதி பல்வேறு முன்வைப்புகளை வச்சிருக்கிறார். நான் கொடுத்ததெல்லாம் சும்மா தூவுற மாதிரி தூவி விட்டுருக்கிறேன் உங்களுக்கு. அது ஒரு அரசியல் குறித்து பார்வை தேவை என்பதால் சொல்கிறோம். கிட்டத்தட்ட 95 வயதை தாண்டி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஏதாவது வகையில் அவருடைய கருத்தை கேட்டு வாங்கி அவங்க யூடியூப்பில் போடுறாங்க, நியூஸில் போடுறாங்க. உலக அரங்கில் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து அவர் இன்னும் கூட கூர்மையான தன்னுடைய விமர்சனங்களை வைத்து தான் வருகிறார். ஒரு நல்ல ஒரு பப்ளிக் இன்டலெக்சுவலுக்கான உலகத்தினுடைய மாடலாக நாம் சாம்ஸ்கி கண்டிப்பாக இருக்கிறார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம்.